கமாஸ் ஃபெல்டா சுங்கை கிளமா செம்பனை தோட்டத்திற்கு அருகே மனித எலும்புக்கூட்டுடன் ஒரு மோட்டார் சைக்கிளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தம்பீன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஆமிருடீன் சரிமான் தெரிவித்திருக்கிறார். இடைவாரம் மற்றும் தலைக்கவசமும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். யமஹா எல்சி நீல நிற மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் மனித எலும்புக்கூடும் காணப்பட்டதாக பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து கமாஸ் போலீஸ் நிலையத்தில் உள்ள அதிகாரி நேற்று நண்பகல் மணி 2:10 அளவில் தகவலை பெற்றுள்ளார். அந்த தகவலை தொடர்ந்து அந்த செம்பனை தோட்டத்திற்கு போலீஸ் குழுவினர் சென்று பார்த்தபோது உடல் பகுதியின் பிட்டத்திலிருந்து கால் வரை மனித எலும்புக்கூடு நீர்வற்றிய கால்வாயில் காணப்பட்டது. அந்த மோட்டார் சைக்கிள் இருந்த இடத்திற்கும் மனித எலும்புக்கூடு காணப்பட்ட இடத்திற்கும் 15 மீட்டர் குறைவாக இருக்கக்கூடும் என சூப்பரிண்டென்டென்ட் ஆமிருடீன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் 10 மீட்டர் நீளமுள்ள முதுகெலும்பு மற்றும் மோட்டார் சைக்கிள் காணப்பட்ட இடத்திலிருந்து 80 மீட்டருக்கு அப்பால் மனித மண்டை ஓடும் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவை மரபணு பரிசோதனைக்காக தம்பேன் மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஆமிருடீன் தெரிவித்தார்.